அண்ணாத்த படம் தோல்வியை தழுவிய நிலையில் நிறுவனத்துக்கு இன்னொரு படத்தை பண்ணி தருகிறேன் என ரஜினிகாந்த் வாக்கு கொடுத்த நிலையில் நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடித்திருந்தார். நெல்சன் இயக்கத்தில் விஜய் நடித்த பீஸ்ட் திரைப்படம் சரியாக போகாத நிலையில் ஜெயிலர் படத்தின் மீது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் கடைசியாக அனிருத் இசையில் வெளியான பாடல்கள் படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. மேலும் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசியது படத்துக்கு பெரிய பலமாக அமைந்து ரசிகர்களை தியேட்டருக்கு வர வைத்தது. ரஜினிகாந்துடன் இணைந்து மோகன்லால், சிவராஜ்குமார் போன்ற முன்னணி நடிகர்கள் நடித்த நிலையில் ஜெயிலர் திரைப்படம் 600 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் ஈட்டியது. ஜெயிலர் திரைப்படம் தந்த வெற்றியால் கலாநிதி மாறன் ரொம்பவே ஹாப்பியாகிவிட்டார். சொகுசு கார், காசோலை என ரஜினிகாந்த், நெல்சன், அனிருத்துக்கு வரிசையாக கொடுத்து மாஸ் காட்டிவிட்டார். இந்த நிலையில் கூலி படத்துக்கு ரஜினிகாந்துக்கு பெரிய கூலி கொடுக்க கலாநிதி மாறன் முடிவு செய்துள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகி உள்ளன. கூலி படத்துக்கு நடிகர் ரஜினிகாந்துக்கு 260 முதல் 280 கோடி சம்பளம் தற்போது பேசப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. OTT பிசினஸ் 250 கோடி ரூபாய் என சமீப காலமாக பெரிய நடிகர்களின் படங்கள் பிசினஸ் ஆகி வரும் நிலையில் கூலி படத்துக்கு எவ்வளவு கூலி கொடுத்தாலும் வசூலை வாரிவிடலாம் என பக்கா ஸ்கெட்சை கலாநிதி மாறன் போட்டிருப்பதாக கூறுகின்றனர். வேட்டையன் படம் வெற்றி பெற்று மேலும் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் அதிகரித்தால் 300 கோடி ரூபாய் வரை சம்பளம் உயரும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 73 வயதில் 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினால் இதுவரை இந்திய சினிமாவில் எந்த ஒரு நடிகரும் வாங்காத அளவுக்கு அவர் சம்பளம் வாங்குகிறார் என்றாகிவிடும். இது மட்டும் உண்மை என தெரிந்தால் பல நடிகர்களின் தூக்கம் போய்விடும் என கோடம்பாக்கத்தில் பேசிக்கொள்கின்றனர். இது உண்மையா அல்லது உருட்டா என்று கேள்விகள் எழுந்துள்ளன. அதிகபட்சமாக 200 கோடி வரை சன் பிக்சர்ஸ் சம்பளம் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.